ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாலாக்கீரை எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் ஒரு கட்டு கீரை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அலசி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறையா எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எது பிரியமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கீரையை வந்து இதில் அள்ளி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சரிங்களா? மூடி போட்டுக்கலாம், அப்புறமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு, முக்கால் பாகம் வெந்துருச்சு. நான் ஒரு கட்டு போட்டதுனால நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதிகமாக கீரை சேர்த்திங்கன்னா வெங்காயம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேங்காய் போட்டுடலாம். நான் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை முதல்ல சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பச்சை மிளகா சிவப்பு பச்சை மிளகா இருந்தது, அதனால் இப்படி சிவப்பாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். சிம்மிலே தான் நான் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். சரிங்களா? அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நம்ம தேங்காய் போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருக்கிறேன். ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் காய் வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காயோட குக்கருக்குள்ளே இது மூடி போட்டு, இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சு ஒரே ஒரு விசில் தான் விடணும். அதிகமாக விட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். அந்த மாதிரி விட்டுறதுனால விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தனியாகவும் சின்ன குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறனால நீங்கள் வேக வச்சுக்கலாம், உங்களோட பிரியம்தான். இதை நம்ம லாஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சத்தெல்லாம் இல்லை, ஆனால் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் அளவாக லைட்டாக தண்ணி வச்சா போதும். இதோடு நம்ம இப்போ விரவிக்கலாம். இப்படி விரவிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அதுக்கடுத்து சாப்பிட வேண்டியதான். ரெடி பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.